இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரொடக்டிவான சண்டே ஈவினிங் தாங்க. வந்துட்டு கொஞ்சம் கீழேயெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 செடி நட்ட வேண்டியது இருந்தது. இந்த செடி வந்துட்டு ஒரு நர்சரியிலேருந்து வாங்கணுங்க. பட்டர் ஃப்ரூட் செடி இவ்வளோ பெருசாகவே வாங்கினோம். கடைசியில் வளரவே இல்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு போட்ட ஒரு கொட்டையை வந்துட்டு ஒரு பாட்டில் போட்டு வச்சு அது வளர்ந்துருச்சுங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம நட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்துட்டு நட்டிகிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு மாங்கொட்டையும் போட்டு வச்சேன். அதுவும் லைட்டாக வளர்ந்துருச்சு. பட் ஆனால் அந்த மாங்கொட்டையை வைக்கிறக்கு இடம் இல்லை. ஏன்னா எங்கேயோ இருந்த ஒரு டேட்ஸ் மரம் வேறு வந்துருச்சுங்க. நான் தாங்க அங்கே டேட்ஸ் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு சும்மா அங்கே அந்த கொட்டையை போட்டு போட்டு வைப்பேன், உரமாகட்டும்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கேருந்து அது மரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மேலே வந்துட்டு ஒரு சின்ன கார்டனிங் தாங்க. ஒரு மணி பிளான்ட்டு, அப்புறம் ஒரு போத்தீஸ்லேருந்து ஒரு தடவை ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு ரோஸ் செடி, அது அப்புறம் ஒரு மிளகா செடி, அப்புறம் அது என்ன செடினே தெரிலங்க, அது ஒன்று. இதெல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம். அப்புறம் படையல் போட்டோங்க. அதுக்கு இருக்கிற அந்த மாவுலேயே வந்துட்டு கொஞ்சம் பக்கோடாவை போட்டு எடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் காஃபி போட்டாங்க. காஃபி அவங்களுக்கு போட்டு எனக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் தாங்க இஷ்டப்பட்டேன். ஸோ அது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சீட்ஸ் இருந்தது. என் பிஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அதெல்லாமே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தாங்க என் ஈவினிங் போயிடுச்சு. உங்கள் ஈவினிங் எப்படி போயிடுச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.